ஆண்டவர் இந்த வேலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நான் உண்மை மொத்தமா இதை செய்யற ஆண்டவர் நீங்க செய்யுங்க, தேவன் அதை பார்ப்பார். இந்த மகன் சின்ன வேலையில் கூட உண்மையா இருக்கிறான். உங்களை படிப்படியா வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்துருவார். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. அந்த சோம்பல் என்கிற ஆவியை கடிந்து கொள்ளுங்க. பெண் பிள்ளைகள் கூட நீங்க காலையில 7 மணி வரைக்கும் பெட்ல இருந்தீங்க, சோம்பேறித்தன ஆவி உங்களை பிடிச்சிட்டுன்னு அர்த்தம். அதிகாலை விடிய 5 மணிக்கு மேல படுக்கையில் இருக்கக்கூடாது. விடிய காலை எழும்பி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி கர்த்தரோட பேசணும், சுறுசுறுப்பா இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. என்னன்னா ஒண்ணு வேலை இல்லை. அம்மாட்ட போய் கேளுங்க. அவங்க தான் சொல்ல, அம்மா நான் என்னம்மா செய்யணும், ஏதாவது ஹெல்ப் நான் செய்யறேம்மான்னு சொன்னா இது பெருக்குமா, இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்க பயம், இவளை கூப்பிட்டா நம்மளை திட்டிப்பிடுவான்னு பயந்து அவங்க சும்மா இருக்கிறாங்க. நீ தான் போய் கேட்கணும். எதுக்கு வெட்டியே உட்காந்து செல்போன்ல ஃப்ரெண்டுகிட்ட பேசுற அம்மா அங்க காய்கறி வெட்டி சமைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல, அம்மா நான் காய்கறி வெட்டி கொடுக்குறேம்மா அப்படின்னு நீங்க சொல்லி கொஞ்சமா பழகலாம்ல. எனக்கு தெரியாது. ஆண்டவர் பார்த்து, உனக்கு படிக்க மட்டும் தெரியும், சாப்பிட மட்டும் தெரியும், உனக்கு பணம் மட்டும் வேணும். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? நம்ம சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் உதவி செய்வார்.